எப்படி நல்லா இருந்துச்சு படம். விஜய் சார் எப்படி பண்ணிருந்தாங்க? சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நான் தேர்ட் டைம் பார்க்குறேன் இந்த மூவி. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா? இருக்கு ப்ரோ. எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. தளபதியா இளைய தளபதியா? நான் தலை ஃபேனு. எனக்கெல்லாம் விஜய் படம் இது நல்லா எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. தலை ஃபேன்ஸே படம் நல்லா இருக்குன்றாங்க. நல்லா தான் ப்ரோ இருக்கு. நெகட்டிவ்ஸ் வருதுல அதை பத்தி அது தெரியல ப்ரோ, எனக்கு தெரியல. ஆனால் நான் 3 டைம் பார்க்குறேன். எனக்கு மூவி இப்போ வந்து பர்சனலாக பிடிச்சதா இருக்கு. சூப்பராக இருக்கு ப்ரோ. எப்படி இருந்தது கேமியோலாம் வர சொல்ல? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் 3 டைம் பார்க்குறேன். 3 டைமும் கேமரா அப்படியே வச்சுட்டே தான் ப்ரோ இருக்கேன். சிவகார்த்திகேயனோட கேமியோ எப்படி? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சிவகார்த்திகேயன், த்ரிஷா எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட் டோனி கேமியோ எப்படி? அவர் வந்து டோனி ஃபேன் ப்ரோ. ரெண்டுமே தலை, இந்த பக்கம் தலை அந்த பக்கமும் தலை. தளபதியோட படத்துல தலையோட பிஜிஎம் சூப்பர் ப்ரோ. இந்த மங்காத்தா பிஜிஎம் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஓஜி எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த லுக் வைஸ் எல்லாமே செமையாக இருந்துச்சு. படம் பார்க்கலாம் ப்ரோ. நான் 3 டைம் பார்க்குறேன். எனக்கு வந்து ப்ரோரே அடிக்கவே இல்லை. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. 3 மணி நேரம் போனது தெரியலையா? தெரியல ப்ரோ. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? அதுக்கு எக்ஸ்பெக்ட்னா நான் ஏகே ஃபேன். ஸோ நான் வந்துட்டு ஏகே சாரோடது இன்னும் நல்லா பிஜிஎம்லாம் இன்னும் நிறைய போடுவாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தேன். கொஞ்ச நேரத்துலேயே பிஜிஎம் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. தளபதியோட படத்தில் தலையோட பிஜிஎம் பார்க்க சார் எப்படி? அது கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். அதுக்காக தான் வந்ததே. நாங்கள் 3 பேரும் ஏகே ஃபேன் தான். ஒரே ஒரு ஆள் தளபதி பண்ணிங்க 4 பேரில். தலை ஃபேன்ஸே படம் நல்லா இருக்குன்றாங்க. இருந்தும் நெகட்டிவிட்டிஸ் வருதுல, அதை பற்றி எங்கெல்லாம் ஓகே. நானும் தலை ஃபேன் தான். எனக்கும் பிடிச்சிருந்து. தளபதியும் பிடிக்கும். நான் அதெல்லாம் எதுவும் நெகட்டிவாக எதுவும் சொல்ல விரும்பல. தளபதியோட லாஸ்ட் படமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் தெரியல மாட்டார் அப்படின்றாங்க. அது எப்படி இருக்கும்? அது கஷ்டமாக தான் இருக்கு. தளபதி ஃபேன்ஸை ஒன்று சேர்த்துட்டு போகிற மாதிரி போயிருக்காரு. ஆமாம், நல்லா கஷ்டம் தான். என்ன பண்ணுறது, அது அவரோட கெரியர். நம்ம கேமியோ சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? செம்மையாக இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம். பார்க்கலாம். கொடுத்த காசுக்கு வர்த்தா? வர்த்தா. படம் நல்லா இருக்குண்ணா. படம் அல்டிமேட்டாக இருக்குது. வில்லன் விஜய் தான் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனும் வந்து அந்த ஒரு நக்கல் துணிவு பயங்கரமாக இருந்தது படம். கடைசியில் வந்து அந்த தலதுணி தரிசனம் நல்லா இருந்தது. நடுவில் பாட்டுக்கெல்லாம் எல்லோரும் முன்னாடி போய் இன்னும் 1 வாரம் ஆகுது படம் வந்து. இன்னும் போய் முன்னாடி போய் டான்ஸ் ஆடுறாங்க. நல்லா இருக்குது படம் பார்க்குறது. இன்னும் அந்த கூட்டமாக அப்படியே இன்னும் 1 வாரம் ஆனாலும் கூட்டம் அப்படியே தான் இருக்குது. கூட்டம் வந்து குறையவே இல்லை. தளபதி ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது படம். பிரசாந்த் சார் இறந்து போய் உயிரோட வரும்போது அல்டிமேட்டாக இருந்தது படம். நல்லா இருக்குண்ணா. அந்த ட்விஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சு படம்? ட்விஸ்டெல்லாம் பயங்கரமாக இருந்ததுண்ணா படம். கிளைமேக்ஸ் எப்படி வரும்? கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் சீன் எப்படி இருந்துச்சு? விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் சீன் வந்து விஜயகாந்த் தான் இந்த படத்தில் நடிக்க போகிறாருன்னு நாங்கள் நினச்சோம். சரி ஒரு சீனில் வருவார் அப்படின்னு பார்த்தா திடீர்னு மாஸ்க் கழட்டிட்டு விஜய் வந்துட்டார். அது பயங்கர அல்டிமேட்டாக எப்படி இருந்துச்சு? சீன்ஸ்லாம் நல்லா இருக்கும். இவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கு? பேக்ரவுண்ட் ஸ்கோர் எவ்வளோ கொடுக்கலாம்? சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய ட்ரோல் பண்ணாங்க. ட்ரோல்லாம் இல்லைண்ணா. படம் நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாமா? பார்க்கலாண்ணா. ஃபேமிலியாக பார்க்கலாண்ணா. படம் சூப்பராக இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க படத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணவோ அதை விடவே நிறையவே நாங்கள் வந்து பார்த்தோம். எப்படி சொல்கிறது, நான் ஏற்கனவே இது 3rd டைம் பார்க்குறோம் இந்த மூவியை. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது விஜய் தான் வில்லன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. த்ரிஷா இருப்பாங்க, சிவகார்த்திகேயன் இருப்பாங்க, எதுவுமே எக்ஸ்பெக்டடே கிடையாது. நிறைய அன்எக்ஸ்பெக்டட் சீன்ஸ் இருக்குது. ஒரு டைம் கூட போரே அடிக்கல. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மூவி. ஸ்பாய்லர்ஸ் பக்கமே நான் போகல. இதுதான் மெயினே. ஃபஸ்ட் டே ஷோ நான் பார்க்கல. செகண்ட் டே தான் போய் பார்த்தேன். இந்த ஸ்பாய்லர்ஸ் ரிகார்டிங் எந்த ஒரு யூடியூப் வீடியோஸ் அது எதுவுமே நான் பார்க்கல. ஸோ ஸ்பாய்லர்ஸ் ரிகார்டிங் நான் பார்க்கல. யுவன் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்னும் அனிருத் போட்டிருந்தா இன்னுமே நல்லா ஹிட் ஆகிருக்குமோன்னு தோணுச்சு. அனிருத் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். யுவன்தும் நல்லா தான் இருந்துச்சு. அனிருத் போயிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சூப்பர், வேறு லெவல். த்ரிஷா மேம் கேமியோ வேறு மாதிரி இருந்துச்சு. டான்ஸ், அந்த மட்டை சாங் வந்து கேட்கும் போது வைப் அவ்வளோ ஆகலை. பட் வீடியோ சாங்கை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. 2 பேருமே பிடிச்சிருந்துச்சு. 2 பேருமே எப்படி தளபதி மொத்தத்தில் தளபதி, இளைய தளபதி என்ன 2 பேருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த ஏஐலாம் யூஸ் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாதது தான். அதுவும் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் தான் மூவியில். ஓஜி அது வந்து எனக்கு என்னமோ இன்னொரு பார்ட் எடுக்கிறதுக்கான கண்டினியூவேஷனா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்குது. இன்னொரு பார்ட் எடுத்தாங்கன்னா ரொம்பவே ஹாப்பி. தளபதி ஃபேனாக ரொம்பவே ஹாப்பி தான். நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் படம் இருக்குங்கிறாங்க. தெரியல, அதுக்கானது என்னன்னு தெரியல. இது லாஸ்ட் படம்னா தெரியல. தளபதி ஃபேனாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஷுவராக ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸாக போய் என்ஜாய் பண்ணலாம், எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் தளபதி மூவி. தேங்க்யூ. படம் தரமான சம்பவம் ப்ரோ. எங்கள் தளபதி பற்றி நாங்கள் என்ன சொல்கிறது, நல்லா இருக்குது.
வைபாக இருக்குது. நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம் ஆக்சுவலி. ஒரு சீனுமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நிறைய நெகட்டிவ்ஸ் வருது அதனால படம். நெகட்டிவ் வந்து ஆக்சுவலி எல்லாருமே சொல்லிட்டு தான் ப்ரோ இருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம எதுவுமே ரசிக்கவே முடியாது. இது பார்க்காதீங்க அது பார்க்காதீங்கன்னா நம்ம பார்க்காமலாம் இருக்க முடியாது. நாங்கள் எங்கள் ஃபேன்ஸ் ஸோ அதனால் பார்க்குறோம். ஏன்னா தலை ஃபேன்ஸாக நல்லா இருக்குன்றாங்க, இருந்தும் தலை ஃபேன்ஸுமே நல்லா இருக்குன்றாங்க, தளபதி ஃபேன்ஸுமே நல்லா இருக்காங்க. 2 பேர் ஆப்போசிட் நெகட்டிவிட்டியும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் எடுத்துருக்காங்க, கமல், ரஜினி. எக்ஸ்போஷர் தான் ப்ரோ, எல்லாருக்குமே எக்ஸ்போஷர் பண்ணி காமிச்சிருக்காங்க. நம்ம எப்படி இருந்தாலுமே ரஜினியை வந்து ஒரு வாட்டியும் அவங்க வந்து போஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. ஒரு ஆக்டர்ஸுமே காமிக்கிறாங்க. அந்த மாதிரி விஜய் இப்போ பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்டருமே ஃபேம் பண்ணி காமிச்சிருக்காரு. அவர் லாஸ்ட்டாக அது பண்ணணும்னு ஆசைப்பட்டார், பண்ணுறாரு, அவ்வளோதான். ஒரு வாரம் கூட்டம் இன்னும் வருது, அதை பற்றி தளபதி தானே எங்கள் ரீசனு, வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் நடிக்க மாட்டார், அதை நினைக்க சொல்ல. அந்த லாஸ்ட் ரீசனுக்காக இல்லை, தளபதி தான் நேமிங்க, வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் தளபதியை பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, எங்களுக்கு கூட ஒரு 2 ட்ரீட் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறோம். மற்றபடி நாங்கள் வந்து வேறு விஷயத்துக்கு தான் போய் ஆகணும். எங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸான வேலை இருக்குது. ஸோ நாங்கள் அதுக்கு போய் ஆகிறோம். நாங்கள் வந்து சின்ன பசங்க தான் ஸோ பார்த்துட்டு இருக்கணும். அவருக்கும் வேலை வந்துருச்சு. ஸோ அதனால் அவரும் போயிட்டார். நாங்கள் அதை தச்சப்படி தான் ஆகணும். எஸ்கே தான் எங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு இது கொடுத்துருக்காரு. அவர்னா அது ஆக்சுவலி விபி கூட வந்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி எஸ்கே வந்து புதுசாக வந்து கொண்டு வரலாம், அதுக்கு இன்னொரு சீன் இருக்குது, ஆக்சுவலி நாங்கள் டிலீட் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. ஆனால் அவங்க அது கொண்டு வந்திருக்கலாம், மேபி அது லேக் ஆகாமல் இருந்திருக்கும். ஏன்னா எங்கள் எஸ்கே ஒரு லிமிட் வரைக்கும் காமிச்சதுக்கு நம்ம ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் தான் வந்திருப்பார். அதில் அவர் அதுக்கப்புறம் சீன் இருக்குன்னாரு, டிலீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. படத்தில் தலையோட பிஜிஎம் வந்து ஆல்வேஸ் தளபதினாலே தலை தான் ப்ரோ. 2 பேருக்குமே அவர் வந்து காம்பைண்டாக ஒரு விஷயத்தை வந்து ஒன்றாக்கிட்டார். நாங்கள் எல்லாருக்குமே இந்த அணில் ஆமன்ற ஒரு சண்டைன்ற இருக்க ஒரு விஷயத்தை வந்து ஒன்றாக்கிட்டு போயிட்டார். கிளம்பும் போது சரி எதுக்குடா சண்டை போடுறீங்க, எல்லாம் ஒன்றா இருங்கடான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டார். ஸோ எங்களுக்கு இது வந்தால் ரிசல்ட்டுன்னு வந்தாலுமே எங்களுக்கு தளபதி தான் வரும் ரிசல்ட். ஓஜி எப்படி இருந்தது? ஓஜி ஒன்றும் வராது ப்ரோ. ஓஜிக்காக வெயிட்டிங் ப்ரோ. ஓஜி வந்து எங்களுக்கு 2 நிமிஷம் தான் காமிச்சாங்க. அந்த ஓஜி வந்து எங்களுக்கு, ஆனால் தளபதி நாங்கள் அந்த லுக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அது தரமான லுக் எங்களுக்கு. அந்த நார்மலாக அந்த இதில் வந்த சீனை விட, பழைய இது வில்லன் வந்த சீனை விட ஜீவன் நல்லாவே, ஓஜி நல்லாவே இருக்காது. ஆனால் கொண்டு வர மாட்டாங்க. நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதை கொண்டு வரல. ஆனால் அது ஓஜி வர்சஸ் எங்களுக்கு கோட் வந்து வருமானு தெரில. வந்துச்சுன்னா அது பெரிய ட்ரீட்டாக இருக்கும் எங்களுக்கு. யா ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. மாசாக இருந்துச்சுண்ணா. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க படம் எப்படி? நாங்கள் ஏகே ஃபேன்ஸ். ஸோ அந்த சீனுக்காக தான் நாங்கள் வந்து லாஸ்ட் சீனுக்காக நல்லா இருந்துச்சு. தலை ஃபேன்ஸ் படம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இன்னும் நெகட்டிவிட்டிஸ் வருது, அதை பற்றி அப்படிலாம் ஒன்றும் தெரில, மாஸ் தான். தளபதியோட படத்தில் தலையோட பிஜிஎம் எப்படி இருக்குது? சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நிறைய தலையோட ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும். எப்படி இருந்தது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க சொல்லுங்கள். நல்லா தான் இருந்துச்சு. தோனி வந்த சீன், லாஸ்ட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. சாங் வைஸஸ் எப்படி பண்ணியிருந்தார் இவன்? மாஸ்ண்ணா, அதுக்கு தான் வந்ததே. கேமியோலாம் எப்படி? நல்லா இருந்துச்சு. அந்த எல்லோ சாரி எப்படி இருந்தாங்க? எல்லோ சாரி நல்லா தான் இருந்தாங்க. சிவகார்த்தியன் கேமியோ எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் வேறு லெவல் ப்ரோ. படம் வந்து குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணது அதிகமாக தான் இருக்குது. நிறைய ஸ்பாய்லர்ஸ் வந்துச்சு, இருந்தும் படம் பார்க்க. ஆமாம், ஸ்பாய்லர் வந்தாலுமே நம்ம அதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ஜாய்புல்லாக தான் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ஏகே ஃபேன்ஸ் கூட படம் நல்லா இருக்குன்னு. ஆமாம் நெகட்டிவிட்டிஸ். ஆமாம், விஜய்க்கு இல்லாததா இக்னோர் நெகட்டிவிட்டிஸ், அவ்வளோதான். படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் ஏதாவது? தோனியும் விஜயும் சேமாக ஒரு ஃப்ரேமில் காட்டுவாங்க, அந்த ஃப்ரேம். அது மேட்ச்சில் நடந்தது அப்படின்னு சொல்லி. ஆமாம், அது மேட்ச் நடந்தது. இருந்தாலுமே வந்து அந்த டைமில் வந்து மங்காத்தா பிஜிஎம், தலை, தோனி, விஜய் 3மே வந்து சேர்ந்து வந்ததுனால அங்கே தான் விசில்லாம் பறந்துச்சு பயங்கரமாக. நிறைய பெரிய செலிபிரிட்டிஸோட ரெஃபரன்ஸ் ஆமாம் இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் மெயின் ரெஃபரன்ஸு, அஜித், நிறைய பேர். சூர்யாவோட கங்குவா போஸ்ட். ஆமாம், அது வந்து ஒரு வால்பேப்பரில் இருக்கும் ஃபோனில். ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட படத்தில் இதெல்லாம் காட்ட சொல்ல எப்படி இருக்கும்? அவருக்கு பாருங்க ஒரு ஈகோ இல்லை, அவ்வளோதான். இதை நான் மனசு பண்ணது, அவருக்கு ஈகோ இல்லை. அவ்வளோ இருந்தாலுமே எல்லாமே அவர் ஓகே தான். இவனோட சாங்ஸ் அதெல்லாம் சூப்பர் தான். ஸ்டார்டிங் வந்து ட்ரோல் பண்ணாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அனிருத் மாதிரி அது வந்து ஒரு காம்போ தான். இருந்தாலுமே இந்த படத்துக்கு இது கரெக்டாக தான் இருந்துச்சு. இது ஓகே தான், லிமிட்டட். கேமியோ எல்லோ சாரி அது பயங்கரம், சொல்லவே வேண்டாம். அதில் கில்லி ரெஃபரன்ஸ் வேறு. கொடுத்த காசு ஒர்த்து. நான் இது 3rd டைம் வரேன் நான். ஆமாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். சரி, லாஸ்ட் கேள்வி, ஓஜி எப்படி இருந்தது? ஓஜி வேறு லெவல். சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு புரியல, யார் இது, இவர் இறந்துட்டாரு, இன்னொரு விஜய் இருக்கார், இதெல்லாம் புரியவே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு மெயின் விஜய் வந்து க்ளோன் செஞ்சு அனுப்பிட்டே இருக்காருன்றது. அப்போ அந்த ஜீவனும் க்ளோனிங் தான் சொல்லுங்கள். ஆமாம், அந்த ஜீவனும் க்ளோனிங் தான். அந்த கெட்டப் எப்படி இருந்துச்சு? ஃபுல் ஷேவில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இப்போ அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஓவராலாக வருது. சூப்பர். ஓகே.